ஹாய் டார்லிங்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பால்கனி தோட்டம் தான் வந்து பார்க்க போகிறீங்க. இதோட பேர் என்னன்னு தெரியல. இந்த செடியோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது தக்காளி செடி வந்து வச்சுருக்கோம். இப்போ தான் வந்து துளிர் பிடிச்சி வருது. அதோடு இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை, இதுவுமே ஒரு வகையான கீரைன்னு சொன்னாங்க. அது பக்கத்துலேயே மணத்தக்காளி கீரை தான் வந்து இருக்குது. அதோட மணி பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரோத் ஆகி ஹைட்டில் வந்து போயிட்டுருக்கு. அதுக்கு பக்கத்தில் நான் துளசி செடி வந்து வச்சுருக்கேன். அதுவுமே ரொம்ப சூப்பராக வளர்ந்துருக்கு. அது தொட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் கத்தாழை செடியுமே வச்சுருக்கேன். அது குட்டியாக வச்சுருக்கேன். அதை வேறு தொட்டிக்கு மாற்றி வைக்கணும். அதுவுமே ரொம்ப சூப்பராக வந்து வளருது. அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்ஜா சீடு இருக்குல்ல, அதோட செடி வந்து வச்சுருக்கேன். இதை தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா திருநீற்று பச்சைன்னு சொல்லுவாங்க. இதை எப்படி எடுக்கணும்னு பார்த்திங்கன்னா இந்த காஞ்சு போகிற அந்த இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நான் அப்படியே பிச்சு நம்ம லைட்டாக கசக்கும் போது அதோட சப்ஜா சீடு வந்து வந்துடும். அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பச்சை மிளகாய் செடி இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காய் காய்ச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் பூ, குட்டி குட்டி பிஞ்சுமே வந்து அதில் இருக்குது. அப்படியே வந்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் ஒயிட் ரோஸ் வந்து இருக்குது. அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூ 4-5 மொட்டுங்க வந்து இருக்குது. ரொம்பவே சூப்பராக பூத்துருக்கு. இத்தனைக்கும் நான் எந்த உரமும் கொடுக்கல, வெறும் தண்ணி மட்டும்தான் ஊற்றிட்டுருக்கேன். அதுக்கே வந்து சூப்பராக இருக்குது. அதே மாதிரி கட்டிங்ஸும் செம்மையாக கட் பண்ணி விட்டோன்னா அதுவுமே நல்லா க்ரோத் ஆகுது. அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒயிட் ரோஸ் செடியுமே வந்து நான் வச்சுருக்கேன். அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு பூ 4-5 மொட்டுங்க வந்து இருக்குது. நீங்கள் வேணால் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வளருது. அதே தொட்டியில் வந்து பார்த்திங்கன்னா கொய்யாக்காய் செடியுமே வந்து வளர்ந்துருக்கு. எப்படி வளர்ந்ததுன்னு தெரில. கொய்யாக்காய் செடியும் பாவக்காய் செடியும் அதுவும் குட்டியாக ரொம்ப க்யூட்டாக வந்து வளர்ந்துருக்குது. அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாவக்காய் செடியுமே வளர்ந்துருந்துச்சு. நானும் அந்த ஹைட் போட்டோம் பாவக்காய் காய்க்கும்னு சொல்லி பார்த்துருந்தோம். அந்த பாவக்காவும் காய்ச்சுது, ஆனால் பிஞ்சிலேயே வந்து அது படுத்துருச்சு. ஏன் அது மாதிரி படுக்குதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக வந்து வளர்ந்து போச்சு கொடி எல்லாமே. அதுக்கு பக்கத்தில் தொட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேர்க்கடலை செடி வந்து வளர்ந்துருந்தது. இது நான் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சது தான் வேர்க்கடலை. அதுலேருந்து முளைச்சிருந்தது, ரொம்ப சூப்பராக முளைச்சிருந்தது. அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை வந்து முளைச்சிருந்தது. இதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து எடுத்த வீடியோ. அதை நான் இப்போ தான் போஸ்ட் பண்ணுறேன். யார் யாருக்கெல்லாம் இது மாதிரி தோட்டம் வைக்க பிடிக்குன்றது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். பை டார்லிங்.